1997இல் ஒரு கவச வாகன ஓட்டுநர் $17 மில்லியன் திருடி அமெரிக்க வரலாற்றில் இரண்டாவது பெரிய கொள்ளையை நடத்தினான் என்று உங்களுக்கு தெரியுமா? டேவிட் காண்ட் லூமிஸ் ஃபார்கோ நிறுவனத்தில் வேலை செய்தான். அவனுக்கு பணக்கிடங்கின் சாவியும் அணுகலும் இருந்தது. தன் காதலி கெல்லி கேம்பெல்லுடன் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டினான். ஒரு வார இறுதியில் அவன் பணத்தை வேனில் ஏற்றி மெக்சிகோவுக்கு ஓடிப்போனான். புதிய அடையாளத்துடன் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தான். ஆனால் அவன் கூட்டாளிகள் பெரிய தவறு செய்தார்கள். கெல்லியும் ஸ்டீவ் சாம்பர்ஸும் அமெரிக்காவில் பணத்தை ஆடம்பரமாக செலவு செய்ய ஆரம்பித்தார்கள். FBI அவர்களின் சந்தேகத்திற்குரிய செலவுகளை கண்டுபிடித்தது. கெல்லி அவனை மெக்சிகோவில் சந்திக்க அழைத்தாள். ஆனால் அது ஒரு பொறி. மில்லியனர் ஓடுகாலி வாழ்க்கை முடிந்தது. சிறைக்கு செல்லும் நேரம் வந்தது.